ஓம் நமோ வெங்கடேசாய. கிண்டியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இனி வரும் வீடியோக்களில் ஒவ்வொரு நாள் ஒரு நிமிஷத்தில் ஒரு கோவிலை பற்றி சொல்லும் ஒரு சுருக்கமான செய்தி. அனைவரும் நேரில் சென்று தரிசிக்க வேண்டும். ஸ்ரீனிவாச பெருமாள் கிழக்கு நோக்கிய மூலவராகவும், தெற்கு நோக்கி ஸ்ரீராமர் சீதை ஆஞ்சநேயர் சன்னதிகள் அமைந்திருக்கிறது. இது தெற்கு நோக்கி அமைந்திருப்பது இலங்கைக்கு செல்லும் வழியில் இங்கு சில காலம் இருந்ததாக வரலாற்று செய்தி. வால்மீகி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் ராமர் இந்த இடத்தில் பிருகுமனிவர் பரங்கிமலை என்று சொல்லக்கூடிய இன்றைய இடத்தில் மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருந்ததால் இங்கு எழுப்பப்பட்டிருக்க மிகப்பெரிய கோவிலில் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி உண்டு. தாயார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். நேரில் சென்று சேவிக்க வேண்டும். திருக்குளம் புனரமைப்பு செய்த பிறகு நாம் சேவிக்கலாம் உற்சவங்களை. அடுத்ததாக இது குன்றத்தூரில் இருக்கக்கூடிய ஊரகப் பெருமாள், திருவூரகப் பெருமாள். இந்த கோயிலும் திருப்பணிக்கு இப்போது தயார் நிலையில் இருந்து கொண்டிருப்பதால் மூலவர் சேவையாகாது. திருவூரகத்து பெருமாள் என்று மூலவரும் திருவிருந்தவல்லி தாயாராகவும் இங்கு நமக்கு சேவை சாதிக்கிறார்கள். திருப்பணி ஆன பிறகு மூலவர் சேவிக்க முடியும். திவ்ய தேசம் இல்லை என்றாலும் மிக பழமையான திருக்கோயில் இது. இந்த கோயிலையும் நீங்கள் நந்தம்பாக்கத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் சென்றால் இந்த குன்றத்தூரை அடைந்து, குன்றத்தூரில் மிக அருகிலாக பஸ் நிலையத்துக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது. இங்கிருந்து திருநீர்மலை 5 கிலோமீட்டர் தூரமே இருக்கிறது. எனவே அந்த திவ்ய தேசத்தை சேவிக்கும் ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். எனவே வாய்ப்பை அனைவரும் தவறவிடாமல் ஒரு நாளைக்கு 9 கோயில் என்ற ஒரு திட்டத்தில் சேவித்து கொண்டு வருகிறோம். தகவல்கள் ஒரு நிமிடத்தில் தரப்படும். முடிந்தவர்கள் சென்று நேரில் சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய.